ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம கண்ணன் வீட்டு சமையலில் என்ன சமையல்னா கருவாட்டு குழம்பு தாங்க பண்ண போகிறோம். இப்போ நான் இன்றைக்கி வாழை கருவாடு எடுத்திருக்கேங்க. அதை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். வாழை கருவாடுலேயே 2 கருவாடு இருக்குது. ஒன்று உப்பு அதிகமாக இருக்கும். ஒரு சில கருவாடில் வாழை கருவாடில் உப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் இன்றைக்கி குழம்புக்கு எடுத்துருக்கிற கருவாடு உப்பு கம்மியாக தான் இருக்கும். உப்பு அதிகமாக இருக்கிற கருவாடு இந்த வெங்காயம் மிளகா போட்டு கருவாடு போட்டு வதக்குவாங்க. உப்பே போடாமல் கருவாடு போட்டு வதக்குவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்க கருவாடில் உப்பு அவ்வளோவா இருக்காதுங்க. நான் அதில் தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறலாம். கடுகு சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். 2 பச்சை மிளகா கிள்ளி போட்டு சேர்த்துக்கிறலாம். 15 வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 5-6 பூண்டு போட்டு சேர்த்துக்கிறலாம். இந்த குழம்பு சிம்பிளாக தாங்க பண்ண போகிறேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வெள்ளைப்பூடு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினா போதும். லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருந்தால் போதும். இப்போ நான் இந்த குழம்புக்கு ஒரு 3 தக்காளி அரைச்சி ஊற்ற போகிறேன். நம்ம கட் பண்ணி சேர்க்குறதுனால சேர்க்கலாம். நான் இன்றைக்கி அரைச்சி தான் ஊற்ற போகிறேன். அரைச்சி ஊற்றினோம்னா குழம்பு கொஞ்சம் திக்காக, நான் தேங்காய் ஊற்றலை, அதனால இன்றைக்கி தக்காளி அரைச்சி ஊற்றுறேன். இப்போ வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த தக்காளியோட சாரெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், 3 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் தான். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிங்க. புளி ரொம்ப ஊற்றக்கூடாது. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கரலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கரலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நான் 1 செம்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சின்ன செம்புக்கு 1 செம்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிச்சு வரட்டும். இப்போ இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே பார்த்து போட்டுக்கோங்க. கருவாட்டு குழம்புக்கு என்றைக்குமே உப்பு நம்ம கொஞ்சம் அரை உப்பாக தான் போடணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குருவோம். கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் அரை உப்பாக தான் இருக்குது. கருவாடு போட்ட பிறகு நமக்கு பேலன்ஸ் ஆயிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு போட்டுக்கரலாம். கருவாடு நல்லா 4-5 டைம் நல்லா அலசியாச்சுங்க. அலசிட்டு இப்போ இந்த கருவாடை இதில் சேர்த்துக்கரலாம். கருவாடு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த சிம்மிலையே 5 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வீடே மணக்குதுங்க, கம கம கமன்னு. நான் இன்றைக்கி இந்த குழம்புல தேங்காய்லாம் ஊற்றலைங்க. இன்றைக்கி தேங்காய் ஊற்றாமல் செஞ்சு பார்க்குறேன். தேங்காய் ஊற்றி செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் ஊற்றலை. சூப்பராக இருந்துச்சுங்க குழம்பு. இந்த மாதிரி குழம்பு நல்லா சூடாக வச்சு சுடுசோறு நல்லா சூடாக எடுத்துகிட்டு அதில் போட்டு சாப்பிட்டோம்னா நம்ம எப்பயும் சாப்பிட்றத விட கூட கொஞ்சம் சாப்பிடுவோங்க. இது உண்மைங்க. நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் செஞ்சுருக்கேன். கருவாட்டு குழம்பு வச்சு பிள்ளைங்களுக்கு ஒரு 4 முட்டை அவிய போட்டு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டேன். குழம்பு மட்டும் ஊற்றி விட்டுருக்கேன். கருவாடு பார்த்து அவங்களுக்கு பிச்சு எடுத்து சாப்பிட தெரியாது. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்ணன் வீட்டு சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.